హాయ్ హలో వణకం వందనం నమస్తే நமஸ்காரம் ஸ்வாகதம் అందరికీ நமஸ்காரம் అండి. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் மேன் தமிழா ஒய்டி, நான் உங்கள் ஒன் மேன். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க ஒரு ஃபேக் நியூஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் கிடையாது, நம்ம டிடிஎஃப் வாசனோட நியூஸ் தான். TN2 மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா ரைடு பிளான் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரைடு கிளம்பிட்டோம், மகாராஷ்டிரா தாங்க போகிறோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஸோ அதை பாருங்கள். ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் வந்து வீலிங் தூக்க போய் அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இவர் போய் விழுந்திருக்காரு அப்படின்னு தோணும். நானுமே அப்படி தான் நினச்சேன். ஒரு சாண்ட் இருக்க ஏரியாவில் போய் வீலிங் அடித்து கண்ட்ரோல் இல்லாமல் போய் கீழே விழுந்துட்டாரு தான் நானும் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபூசா பவர் உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம டெலிகாம்லேயே பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த ஃபுட்டேஜை அப்படியே பாருங்க. நான் பின்னாடி இன்டர்காம்ல கேட்டுறேன், கொஞ்சம் ஒரு 5 அதுக்கு ஒரு 3 நிமிஷம் முன்னாடி கூட அவன்கிட்ட பேசிட்டேன். மாப்பிள்ள மயக்கம் வர மாதிரி, டேய் வாடா வண்டி நிப்பாட்டுறா ஓரம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அவனுக்கு உடம்பு நேரத்தில் டீஹைட்ரேட் ஆகிட்டு அப்படியே மயக்கத்தில் வந்து வீலிங் டப்புன்னு முறுக்கணுன்னா வண்டி தூக்கிட்டு விழுந்துச்சு. சீரியஸாக உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்ம ஸ்குவாட் பார்க்குறதுக்கு தெரியும், டிடிஎஃப்க்கு தெரியும். வாசன் வீலிங் அவனா அடித்தா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு போவானோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து அவனோட சுயநலவில் இல்லாத ஒரு ஆட்டோமேட்டிக்காக தூக்குறதுனால தான் வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு கீழே இறக்கிருப்பான். ஸோ அது அந்த இடத்துல வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏன்னா அவன் சுயநலவில். நம்ம அஜித் ப்ளஸ் சொல்கிறது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி டயர்டாக இருக்க ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் ஒரு ½ hour பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே தான் தோணுது. இதை தொடர்ந்து மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. போலீஸ் அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 279 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 339 செக்ஷனில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஏஜில் கம்மியாக இருக்க பையன் ஒரு குயிக்காக ஒரு அவங்களோட ஃபேன் பேஸை ஏற்றிட்டு சீக்கிரமாக அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு தோணுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ ஃபிலிம் மஞ்சள் வீரன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணுமா அப்படின்னு ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்கன்னா சேஃப் தான். அவர் கையில் வந்து கை மட்டும் உடஞ்சிருக்கு. மற்றபடி பெரிய உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்து இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா RIP TTF வாசன் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதை பற்றி அவரோட ஃப்ரெண்டே வீடியோ போட்டிருந்தாரு. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபேக் நியூஸும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இப்போ எல்லாருமே ஸ்டோரி போட்டுக்கிட்டீங்க, RIP தயவு செய்து கையெழுத்து முடிஞ்சிருங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஸ்டோரி ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் இந்த இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க வண்டி எப்படி போய் விழுந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டில் அவர் சேஃபாக வந்திருக்க ஒரே ரீசன் அவர் போட்டிருந்த ஜாக், அவர் போட்டிருந்த ஹெல்மெட். அவரோட நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ ஹெல்மெட்டோட கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் அந்த ஹெல்மெட்டே எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாரும் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். மன வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக டிடிஎஃப் வாசன் நல்லா வரணும், அதுக்காக நம்மளாம் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். OMT ஸ்குவாடுக்காக எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி சொல்கிறது தெரில. கொஞ்சம் ஜாலியாக ஸ்டார்ட் பண்ண ரைடு இவ்வளோ ஒரு சோகத்தில் முடியும் நினச்சி பார்க்கல. கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்குவாட், ஓகேங்களா? வாசனை நல்லபடியாக குணமாக இன்னொன்ட்டு, ஓகேங்களா?